இந்த ஒரு அழகான மாலை நேரத்துல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய நாள்ல நாம 1970 29/5 29/5 1970 இந்த ஆண்டோட இந்த டேட்டோட அவ்வியக்த முரளியை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான முரளி, ஒரு சின்ன முரளி தான். ஆனா பாபா அதுல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆழமான கருத்துக்களை பாபா அதுல வந்து சொல்லியிருக்காரு. அந்த முரளியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சமீப ரத்தினங்களின் அடையாளங்கள், நெருங்கிய ரத்தினங்களின் அடையாளங்கள். பாபா நம்ம எல்லாருக்குமே டைட்டில் கொடுத்திருக்காரு. குழந்தைகள் நீங்க என்னோட கண்ணின் மணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னோட இதயத்துக்கு நெருக்கமானவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பாபாவோட ஒவ்வொரு குழந்தைகளுமே ரத்தினங்கள் தான். ஆனால் பாபாவின் நெருங்கிய ரத்தினங்களாக பாபாவிற்கு நெருக்கத்துல இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்னெல்லாம் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலி நம்ம எல்லாருமே நினைச்சுப்போம். ஆனா எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும், 100% பிடிக்கும். மேபி அதுக்கும் மேல சம் பெர்சன்டேஜஸ் இருந்தா கூட ஆமா எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஓகே, ஆனா பாபாவுக்கு நான் க்ளோஸ்ல இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பட் பாபா என்ன அப்படி நினைக்கிறாரா? அப்படி பாபா என்ன நினைக்கணும் அப்படின்னா எனக்குள்ள என்னெல்லாம் தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹானஸ்டி, நைஸ் திங், தென் உண்மை. உண்மை, உண்மையா இருப்பாங்க. நெருங்கிய ரத்தினங்கள்னா நேர்மையாக இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க இல்லையா? பாபா முந்தா நாள் வியாழக்கிழமை முரளியில கூட சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து நேர்மையா இருக்கிறது, யக்கியத்திற்கு மிக நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இறைவனே மதிப்பளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்போதும் பாபா சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்யறேன், உங்களுக்கு சக்தி கொடுக்குறேன். ஆனா அந்த ஒரு புது கருத்து, இறைவன் தன்னுடைய குழந்தைகளை மதிக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையானவர்களா இருக்கணும், யக்கியத்திற்கு நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருக்கணும். வெரி குட். தென் வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? எனி ஆன்சர்ஸ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? பாபாண்ட வழிநடத்தல பின்பற்றுபவர்களா இருக்கணும் ஸ்ரீமத்தை. குட் இல்லையா? பாபா என்னெல்லாம் வழிமுறைகள் நமக்கு வந்து கொடுக்கிறாரோ அதை நாம் கடைபிடிக்க கூடியவர்களாக இருக்கணும். ஓகே, சோ பாபா இந்த முரளியில நமக்காக என்னெல்லாம் சொல்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பாபா சொல்றாரு, சமயம் எவ்வளவு சமீபமாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கணக்கை உங்களால வந்து வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பாபா முரளி எடுத்ததுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாரு. நேரம் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம இயக்கத்தினுடைய தலைமை நிர்வாகி தாதி ரத்தன் மோகினிஜி அவங்க வந்து சரீரம் விட்டுட்டாங்க இல்லையா? சோ அவங்களோட ஐ திங்க் 5th டேல நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம். அப்ப ஒரு எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா யக்கியமாக இருந்தாலும் சரி, வெளி உலகமாக இருந்தாலும் சரி, நிறைய மாற்றங்கள் விரைவாக வந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்மளால அதை உணர முடியுது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப நேரம் இவ்வளவு வேகமா போகுது அப்படின்னா வருங்கால லட்சணத்துடன் கூடவே சொரூபத்தின் லட்சியமும் கூட முன்னால் உள்ளதா அப்படின்னு கேக்குறாரு. டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நிறைய குறிக்கோள் கூட இருக்கு. பாபா நான் உங்களுக்கு சமமா ஆயிடுவேன் அப்படின்ற லட்சியம் எல்லாம் இருக்கு. ஆனால் அதற்கேற்ற செயல்பாடுகள் நமக்குள்ள இருக்கா? எல்லாருமே சொல்றோம் இல்லையா? நாம மட்டும் இல்ல, வெளி உலகத்துல கூட அந்த ஒரு கால் ஆஃப் டைம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? சயின்டிபிக்காவும் சரி, நிறைய சயின்டிஸ்ட் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. பாபாவும் நமக்கு வந்து சொல்லிட்டாரு. ஆனால் நேரத்தின் வேகம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், என்னோட குறிக்கோள் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதற்கேற்ற செயல்களை நான் செய்கின்றேனா? பாபா கேட்கிறார், அந்த லட்சணம் உங்க முன்னாடி இருக்கா? சமீபத்தின் லட்சணம் என்னவாக இருக்கும்? அட் பிரசன்ட் நான் எந்த மாதிரியான செயல்பாடுகள் எனக்குள்ள கொண்டு வரணும்? எப்படி யாராவது சரீரத்தை விட போகிறார் என்றால் அநேகருக்கு தெரிந்து விடுகிறது இல்லையா? நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எவ்வளவுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்க வந்து வயோதிகத்தின் காரணமாகவோ இல்ல நோயின் காரணமாகவோ சரீரம் விட போறாங்க அப்படின்னா அதோட அக்யூரேட் டைம் நமக்கு தெரியல அப்படின்னா கூட சொல்லுவோம் இல்லையா?
இவங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க, இந்த உடல் எல்லாம் செயல் இழந்துடுச்சு. பார்வை இன்னைக்கு கூட நேத்து சந்திரிகா தீதி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, தாதிஜிக்கு வந்து போக் வைக்கும் பொழுது. சோ அவங்க வந்து அகமதாபாத்ல தாதிஜி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தாதியோட கண்கள் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி போயிட்டு இருந்தது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது நார்மலா இல்லையே, தாதி நார்மலா பாக்குற மாதிரி இல்லையே. உடனே அவங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப தாதியோட ஒவ்வொரு பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழக்குது இல்லையா. எப்படி வந்து பிரம்மா பாபா கூட 1969ல அந்த ஃபர்ஸ்ட் முரளியில வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. எப்படி இந்த உடலில் இருந்த ஆத்மா, உடலோட ஒவ்வொரு அவயங்கள்ல இருந்து ஆத்மா வந்து தன்னை விடுபடுத்தி செல்லுது. அப்ப ஆத்மா சரீரத்தை விட போகிறது அப்படின்னா, அவங்களுக்கும் தெரியுது. யார் கூட இருக்காங்களோ அவர்களுக்கும் அது வந்து தெரியுது இல்லையா? அதே போல பாபா சொல்றாரு, நீங்களும் இந்த சரீரம் தனியாகி விட்டது போல அனுபவம் செய்வீர்கள் இல்லையா? ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்காரு, இங்க நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்க? இறப்பதற்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பாபா எதுக்கான பிராக்டிஸ் டெய்லி நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா, இறப்பதற்கான பயிற்சியை கொடுக்கிறாரு. யாராவது கேட்டா என்னது இது, எப்படி வாழ்றது, எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிற பிராக்டிஸ் எல்லாரும் பண்றாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய இறப்பிற்காக நாம் தயாராக இருக்கிறோம் இல்லையா. நம்மளோட மூத்த தாதிமார்கள் எல்லாருமே பாபா இந்த லாஸ்ட் மார்ச் 21 அவியக் முரளியில நமக்கு வந்து ஹோம்வொர்க் கூட கொடுத்தாரு. டெய்லி இந்த சாங்கை நீங்க பாடிட்டே இருங்க. எந்த சாங் ஞாபகம் இருக்கா? only then பாபா ஒரிஜினல் சோலா பார்க்க சொல்றோம்னு தான் ஞாபகம் இருக்குது. எஸ், அது ஹோம்வொர்க் இல்லையா. பாபா ஹோம்வொர்க் கொடுத்தாரு. நீங்க ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் அந்த ஆத்மாவின் நிஜ சன்ஸ்காரம், உண்மையான சன்ஸ்காரம் என்ன, ஒரிஜினலி அந்த சோல் எப்படி இருக்கு, அந்த சோலோட இட்டர்னல் ஃபார்ம் என்ன, அதை பாருங்க அப்படின்னு பாபா சொன்னாரு. அப்போ உங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இருக்காது, உங்க கூட இருக்கவங்களோட எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. கூடவே பாபா சொன்னாரு, இதுக்காக நீங்க தயாராகணும், முழு நாளும் இந்த பாட்டை அடிக்கடி பாடுங்கன்னு சொன்னாரு. நான் இப்ப சொன்னதோட ரிலேட்டடா தான் வரும். சோ பாபா நினைவூட்டினாரு, இது ரிட்டர்ன் ஜேர்னிக்கான டைம், நீங்க திரும்ப செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும், அபுகர் ஜானா ஹே அப்படிங்கிற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள், வீடு திரும்ப வேண்டும் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் இல்லையா. சோ தாதிமார்களா இருக்கட்டும், நம்மளோட மூத்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இதுக்காக தயாரா இருந்தாங்க. அப்ப எனக்கு ஞாபகம் வருதா, என்னோட வீடு ஞாபகம் வருதா, பரம்தாமம் எனும் வீட்டுக்கு இப்ப திரும்ப வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு எவ்வளவு இருக்கு. அப்ப அடிக்கடி அந்த பாட்டை நான் வந்து பாடிட்டே இருக்கணும் இல்லையா. அம்மா பாருங்க, ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி அப்படின்னு அவங்க பயிற்சி செஞ்சாங்க. தாதி கடைசி நேரத்துக்கு தயாராக இருந்தாங்க. பிரம்மா பாபா தன்னுடைய முழுமை நிலையை அவர் வந்து வெல்கம் பண்ணிட்டே இருந்தாரு. அது போல நாம் நம்மளோட அந்த முழுமை நிலையை, இந்த சரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான நிலையை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கீங்க தானே. தினசரி இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த உடலில் இருந்து விடுபடுவது. உலகத்துல ரொம்ப எல்லாத்த விட பெரிய பயம். இப்ப இன்னைக்கு ஈவினிங் நம்ம சென்டர்ல குமாரிஸ் மீட் இருந்தது. சோ அவங்க கிட்ட நான் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன ஃபியர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபியர் இருக்கு. பட் ஃபைனல் ஃபியர் என்னன்னா டெத்து தான் இல்லையா. இறந்து போயிட்டோம்னா என்ன பண்றது. சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த இறப்பிற்கான ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்ப உலகத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, இறப்பின் மீதான பயம். ஆனா நாம என்ன பண்றோம், தினசரி யோகா பண்ணும் போதா இருக்கட்டும், அமிர்த வேலையா இருக்கட்டும், மாலை நேர யோகாவா இருக்கட்டும், இந்த சரீரத்தில் இருந்து விடுபடுவதற்கான பயிற்சி. அது நமக்கு பயத்தை கொடுப்பது கிடையாது, அது நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குது இல்லையா. இப்ப பாபா எவ்வளவு அழகா நமக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்கிறார். எதன் மீதும் பற்று இல்லை, எதையுமே கொண்டு போறது இல்லை. சோ டெய்லி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும். இன்றைய முரளியில கூட பாபா சொன்னார், உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய படைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொறுப்புகளை நீங்க கவனமா பார்க்கணும். ஆனா பாபாவை நினைவு செய்யணும், வீட்டுக்கு போறதுக்காக தயாராகணும். அப்ப தினசரி நாம அதற்கான அனுபவத்தை செஞ்சுட்டே இருக்கோம். அப்போ பாபா சொல்றாரு, நெருங்கிய ரத்தினங்கள் தந்தைக்கு நெருக்கத்தில் வருவதற்கான அடையாளமே இதுதான் அப்படின்னு சொல்றாரு. பாபாவின் நெருக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த தேகத்தில் இருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். எவ்வளவு அழகான கருத்து. ஏன்னா என்னுடைய அப்பா நிராகாரமானவர் இல்லையா. அவர் தேகத்திற்கு அப்பாற்பட்டவர், தேகமற்றவர். என்னுடைய அலௌகீக தந்தை அவரும் எப்படி இருக்காரு, அவ்வியக்தமாக இருக்கார், ஆக்கார நிலையில இருக்கார்.
5 தத்துவங்கள் அப்படிங்கிற அந்த கவர்ச்சியில இருந்து விலகி இருக்கார் அப்படின்னா அவருடைய குழந்தை நான் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற 5 புலன்கள் 5 தத்துவங்களின் ஈர்ப்பிலிருந்து 5 விகாரங்களின் ஈர்ப்பிலிருந்து நான் விலகி வீடு திரும்புவதற்கான பயிற்சி செய்யணும். அப்ப இதுதான் சமீப ரத்தினங்கள் நெருக்கத்தில் வருவதற்கான அடையாளம். அப்ப அதுக்காக பாபா 2 பயிற்சி கொடுக்கிறார். நான் பாபாவுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கணும், க்ளோஸா இருக்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய 2 பயிற்சி என்ன? எப்பொழுதும் தன்னுடைய ஆகாரி ரூபம் மற்றும் வருங்கால தேவதா ரூபத்தை பார்த்து கொண்டே இருங்கள். இல்லையா? இந்த ஸ்தூல தேகம் சார்ந்த விஷயங்கள், உலகிய விஷயங்கள், இதுல இருந்து நான் விடுபடணும்னா ரொம்ப அழகான சிம்பிளான பிராக்டிஸ். ஒரு அவ்யக்த் முறையில பாபா சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு 12 முறை பரிஷ்தாவிற்கான பயிற்சியும் 12 முறை தேவதை ஆவதற்கான பயிற்சியும். சோ டோட்டலி 24 டைம்ஸ் இதை பண்ண சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்ப அடிக்கடி நான் என்னுடைய காரியங்களை செய்யும் பொழுது, என்னுடைய தினசரி கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குமே நான் என்ன பிராக்டிஸ் பண்ணும்? நான் பரிஷ்தா, கூடவே நான் தேவதை அப்படிங்கிற அனுபவம். நான் பரிஷ்தாவிலிருந்து தேவதை. எப்படி இப்பெல்லாம் என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, உங்களால ரொம்ப அதிகமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண டைம் இல்லையா, ஆனா இந்த பாடியை மூவ் பண்ணிட்டே இருங்க, இந்த உடலுக்கு ஏதாவது சும்மாவாவது இந்த கை கால்களை அசைச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும்னா நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல, சும்மாவாவது இந்த உடலை கை கால்களை அசைச்சுக்கிட்டே இருங்க, ஒரு இடத்துல இருக்காதீங்க, ஸ்டில்லா இருக்காதீங்க, மூவ் பண்ணிட்டே இருங்க. அதே போல பாபா என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஆத்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டியது என்ன? மனதிற்கான பயிற்சி. அப்ப இந்த உடலில் இருந்து விடுபடுவதற்கான 2 பயிற்சிகள் என்ன? பரிஷ்தாவாக ஆவது மற்றும் தேவதையாக ஆவது. எப்படி இதுல பிரம்மா பாபா பாருங்க, அவர் தன்னோட லைஃப்ல பண்ண பிராக்டிஸ். எப்பொழுதுமே பாபா அந்த டிரான்ஸ்லேட் படத்துக்கிட்ட போய் பாப்பாராம். அந்த படம் ஆஃபா இருந்தா கூட பாபா சொல்லுவாராம், நீங்க அந்த சத்துர்புஜ் விஷ்ணு படம் இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி ஹால்ல மதுபன் போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை பாபா ஆன் பண்ணி விட சொல்வாராம். சோ அதை பார்த்துட்டு பாபா சொல்வாரா, நாளைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த படத்தை பார்த்து நான் தான் நாளைக்கு இந்த மாதிரி ஆக போறேன், நான் தான் நாராயணனா ஆக போறேன் அப்படிங்கிற பெருமிதம், எல்லையற்ற ஆன்மீக பெருமிதம் பாபாக்குள்ள இருந்தது. சோ எனக்குள்ள தினசரி அந்த நினைவு இருக்கா? ஒரு நாளைக்கு சில முறையேனும் நான் தேவ ஆத்மாவாக ஆக போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள எவ்வளவு வருது? அப்ப பாபா ரொம்ப அழகா இந்த 2 பயிற்சியை செய்ய சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒளியின் பரிஷ்டா ஸ்வரூபம் முன்னால் காணப்படும், அதாவது இது போல ஆக வேண்டும், மற்றும் வருங்கால ரூபமும் தென்படும். அப்ப இந்த பயிற்சி செய்ய செய்ய நான் தான் இந்த மாதிரி ஆக போறேன் அப்படிங்கிற தெளிவு நிலை இல்லையா, எதை நினைக்கிறேனோ அதுவா நான் ஆகுறேன். பாபா சாக்கார முரளியில ரொம்ப ஒரு ஹாஸ்யமா ஒரு சிரிப்புக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஒருத்தர் 6 மாதங்கள் கிட்டத்தட்ட நான் எருமை எருமை அப்படின்னு நினைச்சானா அவர் அப்படியே ஆயிடுவாரு. கதவை திறந்து அவரை வெளியில வர சொன்னா, நான் இப்படி இருக்கனே, நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு பாபா சொல்லுவாரு. ஆனா பிராக்டிகலி அப்படி யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா கூட பாபா குழந்தைங்களுக்கு என்ன சொல்றாரு, ஒரு விஷயத்தை எளிதா புரிய வைப்பதற்காக அந்த உவமையை பயன்படுத்துறாரு இல்லையா? அதே போல என்ன, நான் பரிஷ்தான்னு நினைக்க என்னோட டெய்லி ஒர்க்கை நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு டயர்டே ஆகாது. பரிஷ்தானா எப்படி இருக்கும்? எந்த பேர்டனும் இருக்காது. அது ஃப்ளை பண்ணிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும், அது எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், எந்த சுமையும் இல்லாததுதான் பரிஷ்தா. அப்ப நான் எத்தனை முறை நான் பரிஷ்தா, நான் ஒரு பீஸ்ஃபுல் ஏஞ்சல், நான் ஒரு ஹாப்பி ஏஞ்சல், நான் ஒரு பியோர் ஏஞ்சல் அப்படின்னு நினைக்க நான் அதுவாகவே ஆகிவிடுகிறேன். எவ்வளவு முறை நான் ஒரு தேவ ஆத்மா, நான் தான் வருங்காலத்துல ஸ்ரீ லக்ஷ்மியா ஆக போறேன், இல்ல ஸ்ரீ நாராயணனா ஆக போறேன்னா ஆட்டோமேட்டிக்கலி எனக்குள்ள 36 தெய்வீக குணங்களும் வந்துடுது இல்லையா? இப்ப கூட நம்ம வகுப்புல 36 தெய்வீக குணங்கள் யாருக்கெல்லாம் தெரியும், யார் சொல்றீங்க அப்படின்னா எல்லாராலையும் சொல்லிட முடியுமானா ஒரு சிலர் தான் கை தூக்குவோம். தெரியும், மறந்துடுது, ஃபுல்லா சொல்ல முடியல. அப்போ ரொம்ப சிம்பிளான வே என்ன, என்னால 36 அந்த டிவைன் வர்ச்சியூஸ
ஃபுல்லா மனப்பாடம் செய்ய முடியலனா கூட பரவாயில்ல. நான் தான் தேவாத்மா, நான் தான் தேவதையாக போகிறேன். சோ நான் வருங்காலத்துல என்னவா ஆக போறேன், அட் பிரசன்ட் இப்ப நான் என்னவா ஆக போறேன், இந்த நினைவு இருந்தாலே அதற்கான குணம் வந்துவிடும் அப்படின்னு வந்து பாபா சொல்றார். அந்த ரூபம் தென்படும். அப்ப பாருங்க, இந்த இப்பொழுது இதை விட்டோம், அதை எடுத்துக்கொண்டோம். எப்போது இது போன்ற அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் நமது சம்பூர்ண நிலையின் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ இப்ப நான் என்ன பண்றேன், என்னெல்லாம், அதாவது நிறைய விஷயங்கள், இந்த உலகிய விஷயங்களை நான் கையில பிடிச்சு வச்சுட்டே இருக்கேன். இவங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, இல்ல இந்த விஷயம் நடந்தது, வீட்டுல இந்த பிரச்சனைகள், இல்ல ஒரு 6 monthsக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு நடந்துட்டே இருக்கேன். ஆனா அதை விட்டுட்டு இப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்னவா ஆக போறேன், என்னோட குறிக்கோள் என்ன, அது எனக்கு நினைவுல வந்துட்டே இருக்கு அப்படின்னா தானாகவே பாபா சொல்றாரு, நீங்கள் உங்களது முழுமை நிலையின் நெருக்கத்தில் இருக்கீங்க. சோ நம்ம பிரம்மா பாபா ரொம்ப பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பாருங்க. பிரம்மா பாபா கடைசியில பாருங்க, பாபா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா குழந்தைங்க சொல்ற விஷயத்த கேட்பாராம். சேவை செய்திகளை கேட்கறதுக்கு பாபாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா. ஒரு முறை ஆஷா தீதி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பாபா வந்து கான்ஃபரன்ஸ் எப்படி நீங்க பண்ணுவீங்க, அத நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கான்ஃபரன்ஸ்க்கு ரெடியாகி வரா மாதிரி பாபா ரொம்ப கிராண்டா ரெடியாகி வந்தாராம். கான்ஃபரன்ஸ் நடத்துற மாதிரி எல்லாரும் வந்து நடத்தி காமிச்சாங்களாம். அப்படி பாபாவுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மேலயும் ஆர்வம் இருக்குமா. ஆனால் அவர் அந்த சம்பூர்ண நிலையின் கடைசியில வரும்ப பாருங்க, குழந்தைங்க 4 வார்த்தை பேசும்போது பாபா சொல்வாரா, அச்சா பச்சி பாபா சமஜ்கே, நல்லது குழந்தை, பாபா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லையா? பாபாவுக்கு ஒரு சின்ன சப்தம் கூட அவருக்கு வந்து பிடித்தமானதாக இல்லை. பாபா அதுல இருந்து கூட விடுபட்டு இருந்தார். அவர் நடக்கும் போதே எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு, பாபாவோட கால்கள் தரையில இல்ல, பாபா வந்து மேல ஃபிளை பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கலி பாபாவை பார்க்கும் பொழுது அந்த ஸ்தூல சரீரத்தை பார்த்தா கூட அவ்வளவு ஒரு பிரகாசமான ஸ்வரூபம் எல்லாருக்குமே தென்பட்டது. அப்ப நான் என்னோட சம்பூர்ண நிலையோட பக்கத்துல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த உலகத்தோட எதெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதுல இருந்து நீங்க ஈஸியா விலகிக்கிட்டே போவீங்க. அது உங்களோட ஞாபகத்துக்கு வராது. அதை நீங்க ரொம்ப பெருசா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புலம்ப மாட்டோம், அழமாட்டோம், கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், அந்த பேர்டனை ஃபீல் பண்ண மாட்டோம். அது அப்படியே வந்தா கூட என்ன நினைப்போம், ஓகே இப்ப நான் வீட்டுக்கு போகணும், நான் வீடு திரும்பணும், நான் ஃபரிஷ்தா, ஈஸியா அதுல இருந்து விலகிடுவீங்க. எவ்வளவு ஒரு அழகான அடையாளத்தை பாபா நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, ஒரு கண்ணில் சம்பூர்ண சொரூபம், இன்னொரு கண்ணில் வருங்கால சொரூபம். அந்த அளவுக்கு இல்லையா? இப்ப ஒரு கண்ணால இப்ப எனக்கு முன்னாடி நீங்க அமர்ந்திருக்கீங்கன்னா உங்களை பாக்குறது எனக்கு மிக தெளிவா இருக்கு. நீங்க இங்க இருந்து பல மைல் தூரத்துல அங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆனாலும் என்னால உங்களை பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு தெளிவா தெரியுதோ அதை போல உங்களோட ஃபரிஷ்தா ஸ்வரூபமும் தேவதா ஸ்வரூபமும் மிக தெளிவாக உங்களுக்கு புலப்பட வேண்டும். தென்படுதா? நான் சத்தியுகத்துல என்னோட மாளிகை எப்படி இருக்கும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, நான் எந்த மாதிரி கிரீடம் போட்டிருப்பேன், என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், நான் அதை வந்து நினைச்சு வச்சிருக்கேனா, என்னோட மனக்கண்கள்ல மிக தெளிவாக அது தெரியுதா? நான் தான் ஃபரிஷ்தா. சோ அந்த ஏஞ்சலிக் ஃபார்ம் எப்படி இருக்கு, அந்த ஏஞ்சலிக் ஃபார்ம்ல நான் எவ்வளவு பிரைட்டா இருக்கேன், எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், அதை என்னால மிக தெளிவாக பார்க்க முடியுதா? இல்ல மங்களா தெரியுதா? இல்ல கர்டைனுக்கு பின்னாடி இருக்கா? பாபா சொல்றாரு, கர்டைன் ஓபன் பண்ற டைம் வந்துடுச்சு, ஆனா இன்னும் நீங்க ரெடி ஆகவே இல்ல, பாதி தான் ரெடி ஆயிருக்கீங்க. அப்படி இருக்கேனா, இல்ல நான் என்னவா ஆக போறேங்கிறது மிக தெளிவாக என்னோட கண்கள்ல தென்படுதா? அப்ப பாபா சொல்றாரு, அப்போ நீங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த சொரூபம் உங்களுக்கு வெளிப்படையாக தென்படும். இதுதான் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப என் பக்கத்துல ஒண்ணு இருக்கு, இல்ல உங்க வீட்டுல உங்க பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள பாக்குறது, அவங்கள உணர்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதே போல உங்களோட இந்த சொரூபத்தை நீங்க வந்து நல்லா நினைக்கிறீங்க, அதோட பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிக தெளிவாக தென்படும் அப்படிங்கிறார் பாபா. இல்லையா? தன்னுடைய இந்த சொரூபம் வெளிப்படையாக இருப்பது போல அனுபவமாகும். அமர்ந்திருக்கும் போதே இது போல அனுபவம் செய்வீர்கள்.
டெய்லி இல்லையா, வீட்டுல நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க, வகுப்புக்கு போறீங்க, உங்களோட வேலைகளை நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நான் வந்து ஏஞ்சல், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட ஆபீஸ்ல மத்தவங்கள நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நான் ஏஞ்சல். என்னோட ஐஸ்ல இருந்து அந்த ஒரு லவ்ஃபுல்லான வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கு. என்னோட வார்த்தைகளில் இருந்து அமைதியோட வைப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கு. வீட்டுல நீங்க சமைக்கிறீங்க, ஐயோ டெய்லியும் சமைக்கணுமா? இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, ஐயோ அப்படிங்கிற வார்த்தையே உங்க வாயில இருந்து வரவே கூடாது அப்படின்னு. அப்ப என்ன ஃபீல் ஆகும்? நான் தேவதைகளுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு குஷியா, அவ்வளவு ஹாப்பியா ஆத்மா வந்து இருக்கும். அப்ப பாபா சொல்றாரு, இங்க நீங்க அமர்ந்திருக்கும் போதே அந்த மாதிரி ஆயிட்ட அனுபவம் உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். அப்ப நான் இங்க இல்ல, நான் இந்த ஸ்தூல உடல்ல இல்ல இல்லையா, நான் உமாவாகவோ இல்ல செல்வியாகவோ இல்ல இந்த மாதிரி இந்த ஸ்தூல உடலில் நான் அல்ல. நான் யாரா இருக்கேன்? எப்படி நான் அட்ரஸ் பண்ணிப்பேன்? நான் ஏஞ்சல், நான் பரிஷ்டா, நான் தேவ ஆத்மா. அந்த நினைவு அவ்வளவு தெளிவாக இருக்கும். இல்ல எப்படி இப்ப பிள்ளைங்க வந்து அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்க, சோ அவங்க வந்து எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பவே அவங்களுக்கு நான் டாக்டர் இல்லையா, நான் 5 இயர்ஸ் கழிச்சுதான் நான் டாக்டர் ஆக போறேன், இல்ல நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு தான் வந்து நான் டாக்டர் ஆக போறேன், அப்படி இல்ல. அவங்க அது படிக்கும் போதே அவங்கள என்னன்னு சொல்லிப்பாங்க? டாக்டர். அதே போலதான் நான் எதுக்காக படிச்சுட்டு இருக்கேன்? நான் பரிஷ்டா ஆவதற்காக படிச்சுட்டு இருக்கேன். நான் தேவதை ஆகிறதுக்காக. டெய்லி பாபா என்ன வந்து குணங்களால் சக்திகளால் அலங்காரம் பண்ணிட்டே இருக்கார். டெய்லி ஒரு நாள் ஏஞ்சலிக் மேக்கப், ஒரு நாள் வந்து டெய்டி மேக்கப் நடந்துட்டே இருக்கு நமக்கு இல்லையா. பாபா சொல்றாரு அந்த மாதிரி அனுபவம் ஆகணும். நான் இங்க கிடையாது, இந்த ஸ்தூல உலகத்துல கிடையாது. நான் எங்க இருக்கேன்? நான் சூக்ஷ்ம உலகத்துல இருக்கேன். நான் கோல்டன் ஏஜ்ல இருக்கேன். இருக்குமா? ஞாபகம் வருதா அடிக்கடி? யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது? கை தூக்கலாம். நான் கோல்டன் ஏஜ்ல இருக்கேங்கிற நினைவு எனக்கு எவ்வளவு வருது. நான் அடிக்கடி பிரம்மா பாபாவுக்கு எப்போ பாபா சொல்லுவாராம், சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் கிட்ட, அப்ப வந்து டிரான்ஸ் மெசஞ்சர்ஸ் கிட்ட சொல்லுவாராம், நீ மேல போய் பாத்துட்டு வா, அந்த பாபாவுக்கும் இந்த பாபாவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்துட்டு வான்னு அனுப்பிச்சுட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அவங்க இப்ப வந்து பெரிய தீதியா இருக்காங்க. இந்த பாபாட்ட சொன்னாராம், பாபா அந்த பாபாவுக்கும் இந்த பாபாவுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னா அதே மாதிரிதான் பாபா நீங்க இருக்கீங்க. அந்த மாதிரி இப்ப உங்களோட மனக்கண்கள்ல பாருங்க, இந்த பக்கம் என்னோட டெய்டி ஸ்டேஜ், என்னோட பெர்ஃபெக்ட் அந்த ஒரு முழுமையான தேவதா ஸ்வரூபம், என்னுடைய இந்த பக்கம் என்னோட பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ். நான் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பிராமண ஸ்வரூபம், தேவதா ஸ்வரூபம், பரிஷ்டா ஸ்வரூபம், என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எவ்வளவு பெர்சன்டேஜ் கேப் இருக்கு? என்னால அனலைஸ் பண்ண முடியுதா? செக் பண்ணி பாருங்க. சோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் புருஷார்த்தம் பண்ணணும்? இப்ப நான் பிராமண நிலையில இருக்கேன், பிராமணன் நான் தேவதை ஆகணும். சோ தேவதை ஆகிறதுக்கு நடுவுல பரிஷ்டா. அப்ப இந்த நிலையை அடைவதற்கு இன்னும் நான் என்ன முயற்சிகள் பண்ணணும்? பாபா சொல்றாரு, எப்பொழுதுமே அங்க இருக்கிற மாதிரி நீங்க அனுபவம் செய்யுங்க. அப்ப என்னவாகும்? இந்த முயற்சி செய்யக்கூடிய சரீரம் முழுமையாக உள்ளடங்கி விடும். அப்ப உங்ககிட்ட இருந்து என்ன வெளிப்படும் அப்படின்னா, பரிஷ்டா ஸ்வரூபமும் தேவதா ஸ்வரூபமும். உங்களை பாக்குறவங்க என்னன்னு பார்க்க மாட்டாங்க, ஜெயந்தி ஆர் நிர்மலா ஆர் ராஜேஸ்வரி அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களை பாக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? வாவ் ஏஞ்சல் இல்லையா. இப்ப தீதீஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட நேமால நாம வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது இல்ல, அவங்கள எப்படி பாக்குறோம்? பரிஷ்டாமா இருக்காங்க இல்லையா. தாதி ஜானகிஜி ஸ்டேஜ்ல வந்து நிக்கும் போது 20,000 பீப்புள் ஹால்ல இருக்காங்க. பட் எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆகுது? வாவ் ஏஞ்சலிக் தாதி அப்படின்னு ஃபீல் ஆகுது இல்லையா. அவங்க அந்த ஸ்வரூபத்துல இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு நான் அந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றேனோ என்ன பாக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? என்னோட நேமால, என்னோட அந்த ஒரு இந்த உருவத்தால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி? இவர்கள் தேவதைகள். பாபா சொல்லியிருக்காரு, உங்களை பார்க்கும்போது இறைவன் தென்படணும், இவர்கள் கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கறது தென்படணும். அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது இதுதான் தென்படும், தேவதை மற்றும் பரிஷ்டா. ஒரு பக்கம் அவ்யக்த சரீரம், இன்னொரு பக்கம் வருங்கால சரீரம். 3 in 1
இல்லையா? நான் நான் பிராமண ஸ்வரூபம். ஆனா இந்த பிராமண ஸ்வரூபம் யாருக்கும் தென்படக்கூடாது. இது என்ன? முயற்சிக்கான சரீரம், முயற்சிக்கான சொரூபம். மேபி இதுல நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். நான் அதை அடையறதுக்காக, என்னோட பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அடையறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன தென்படணும், என்ன பாக்குறவங்களுக்கு என்னோட பரிஷ்டா ஸ்வரூபமும் தேவதா ஸ்வரூபம். ஒரு பக்கம் அவ்யக்த சரீரம், இன்னொரு பக்கம் வருங்கால தேவதா சரீரம். அப்போ எப்ப நீங்க அதை அனுபவம் செய்றீங்களோ அப்பதான் மத்தவங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆமா சிஸ்டர், நான் ஃபரிஷ்தா தான், நான் தேவதை தான், ஆனா யார் கண்ணுக்கும் அது தெரியலையேனா பாபா ரொம்ப அழகா என்ன சொல்லி கொடுக்கிறாரு, உங்களுக்கு அது அனுபவம் ஆகும். எனக்கு நான் ஏஞ்சல் அப்படின்னு ஃபீல் ஆனாதான் என்ன பாக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், வாவ் ஏஞ்சல், வா இவங்க வந்து தேவாத்மா, இவங்கதான் சக்தி, இவங்கதான் துர்கை, இவங்கதான் அம்மன் அப்படின்னு உங்களை பாக்குறவங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்ப எனக்குள்ள அந்த சக்தி ஸ்வரூபமும் அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபமும் வெளிப்படுதோ அப்பதான் மத்தவங்களுக்கு அது வந்து தெரியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. எப்படி ஒரு ஆடையை விட்டு வேறொரு ஆடையை அணிந்து கொள்கிறோமோ அது போல அனுபவம் செய்வீர்கள். இல்லையா? இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம், நாளைக்கு நாம வேற உடையை அணிஞ்சுப்போம். அதே போல இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து நீங்க ரெட் கலர் போட்டிருக்கீங்க, நாளைக்கு நீங்க எல்லோ கலர் போடுறீங்கன்னா அதை பார்த்துட்டு இது ரெட் கலர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க போட்டிருக்கிறது எல்லோ கலர் ட்ரெஸ்ஸோ, உங்க ட்ரெஸ்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதே மாதிரிதான் நான் இந்த உடல், இந்த ஒரு ஸ்தூல முயற்சி செய்யக்கூடிய இந்த சரீர உணர்வில் இருந்து விலகி நான் ஃபரிஷ்தா அப்படின்னு உணரும் பொழுது பாபா சொல்றாரு, எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வேற ட்ரெஸ்ஸ போடும் போது அந்த புது உடையின் அனுபவம் ஆகுதோ அதே போல அந்த ஸ்வரூபத்தின் அனுபவம் ஆகும். இல்லையா? அப்ப அந்த பழைய நேத்து நீங்க ரெட்டு தானே போட்டீங்க, ரெட்டுன்னு யாருமே நினைக்க போறது இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அததான் மத்தவங்களும் பார்ப்பாங்க, நாமளும் வந்து அப்படிதான் இருப்போம். அதே போலதான் பாபா சொல்றாரு, உங்களை பரிஷ்தாவாகவும் தேவதையாகவும் நினைக்கும் போது என்னவாகும், இந்த இந்த ஸ்தூல இந்த முயற்சி செய்யக்கூடிய இந்த ஒரு சரீரம் இதற்கான உணர்வுகள் மறந்து கொண்டே போகும். இல்லையா? இந்த உணர்வுல இருக்கும்போதுதான் 1008 பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, திரும்பினா பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகள் நினைவுல இருக்கும். ஆனா நான் என்னவா ஆக போறேங்கிற நினைவுல நான் நிலைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரத்தின் நினைவு இருக்கவே இருக்காது. பாபா சொல்றாரு, அது உள்ளடங்கி விடும், இதுதான் வெளிப்படும், அது மறந்து கொண்டே போகும். அப்ப அந்த நிலையில இருக்கும்போது உங்களோட மனோபலமும் அதிகரிக்கும். இல்லையா? உலகத்துல பாருங்க, ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உயில் எழுதி வைப்பாங்க. இல்லையா? நான் போனதுக்கு அப்புறம் என்னோட பிள்ளைங்க அடிச்சுக்க கூடாது. சோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு எழுதி வைப்பாங்க, இல்லைன்னா ட்ரஸ்டுக்கு எழுதி வைப்பாங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறம் அது காகிதத்துலதான் எழுதுறாங்க. ஆனா கூட அவங்களுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு இல்லையா, அப்பா நான் போனதுக்கு அப்புறம் இது மேல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி அப்ப என்னோடது அப்படிங்கறது எல்லாமே என்னன்னா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் இது இந்த ட்ரஸ்டுக்கு போக போகுது, என்னோட பையனுக்கு இவ்வளவு போக போகுது, என்னோட பொண்ணுக்கு இவ்வளவு போக போகுதுன்னு அந்த மனசுல இருக்க பொறுப்பு பாரம் இறங்கி போயிடுது. இல்லையா? நிறைய பேர் உலகத்துல அந்த மாதிரி வந்து உயில் எழுதி வைக்கிறாங்க. அதே போலதான் பாபா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், சங்கல்பங்களோடு கூடவே அனைத்தையும் உயில் எழுதி விட வேண்டும். எதுவுமே என்னோடது கிடையாது. இல்லையா? நான் என்னவா ஆக போறேன், நான் ஃபரிஷ்தா ஆக போறேன், நான் தேவதை ஆக போறேன் அப்படிங்கிற ஆழ்ந்த உணர்வு எனக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த பிறவியின் பாரங்களிலிருந்து, பொறுப்புகளிலிருந்து எளிதாக விடுபட்டு மனபலம் நிறைந்தவர்களாக ஆகி விடுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, ஷரீர உணர்வை விடுவது மற்றும் அப்போதே சங்கல்பங்கள் அனைத்தையும் உயிலாக்கி விடுவது, இதுதான் சக்தி. சக்தி எதுல அடங்கி இருக்கு, நான் எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறதுல சக்தி கிடையாது. பாபா சொல்றாரு, இந்த தேக உணர்வை விட்டு விடுங்கள்.
இல்லையா? உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, பாபா எல்லாமே உன்னோடது அப்படின்னு உயில் எழுதி வச்சிடுங்க. இந்த சண்டே அவ்யக்த முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, ஒரே ஒரு ஒரே ஒரு லெட்டர், ஒரே ஒரு எழுத்தின் மாற்றம் தான் உங்களை சக்திசாலியா மாத்துதுன்னு சொன்னாரு. மேரா தேரா, எனது உனது. அப்ப அந்த ஏ அப்படிங்கறத ஊன்னு மாத்திக்கோங்க. அப்ப என்னோடதுன்னு என்னெல்லாம் நினைக்கிறேனோ பாபா உங்களுடையது அப்படிங்கும்போது அதுல அளவற்ற சக்தி அடங்கி இருக்கு. அப்ப என்ன ஃபீல் ஆகும்? பிறகு சமநிலையின் அனுபவம் ஆகும் இல்லையா? மனநிலை அப் அண்ட் டவுன் ஆகவே ஆகாது. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்றைய சாக்கார முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, பிராமணர்களின் மாலையை உருவாக்கவே முடியறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஆத்மா எப்படி இருக்கு? வாவ், அமிர்த்வேலா 100%, டிராபிக் கண்ட்ரோல் ஃபுல்லா டிக் 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 7 times ஓகே, 1 minute once, 1 hour once silence, வாவ் ஓகே, பாபாவுக்கு போக் வச்சாச்சு, முரளி கேட்டாச்சு, ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியாச்சு, 100% ஷார்ட். நாளைக்கு பெரிய ஜீரோ. சோ இன்னைக்கு ஆத்மா அப்படி ஃபிளைட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு அப்படியே உற்சாகம் குறைஞ்சு போயிடுது. பாபா இன்னைக்கு வா, இந்த மணி தான்ப்பா ஃபர்ஸ்ட் நம்பர் மணின்னு கொண்டாந்து மாலையில ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு. நாளைக்கு இந்த மணியை கொண்டு போய் பின்னாடி வைக்க வேண்டியதா இருக்கு. அதனால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடிவது இல்லை. அதனால பாபா சொல்றாரு, நீங்கள் சங்கல்பங்களை அர்ப்பணம் செய்து விட்டால் என்ன அனுபவமாகும்? சமநிலை, ஒரு பேலன்ஸ்டா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, சமநிலை மற்றும் சம்பூர்ண நிலை. சமநிலையா இருக்கு, என்னோட மனசு பேலன்ஸ்டா இருக்கு, சமநிலையில இருக்குன்னா அப்ப நான் முழுமை நிலையில இருக்க முடியும். அப்போ சார்ட் வையுங்க அப்படிங்கிறாரு இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் பரிஷ்டா ஸ்வரூபம் மற்றும் தேவதா ஸ்வரூபத்துல இருந்தேன் அப்படிங்கறக்கான சார்ட் வைங்க. பாபா சொல்றாரு, சார்ட் ரொம்ப ஈஸி, ரொம்ப பொதுவானது. எப்படி அப்படின்னா, 5 தத்துவங்களின் சரீரம் இருந்த போதும் ஒளி சொரூபத்தின் அனுபவம் செய்வீர்கள். இந்த உடல்ல தான் நான் இருக்கேன், இந்த உடலை விட்டு நான் போகல. இந்த உடலில் இருந்தாலும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா ஒளி, பரிஷ்டா, லைட்டா நான் இருக்கேன் இல்லையா? ஒளி என்ற சொல்லின் பொருளில் கூட வேறுபாடு உள்ளது. ஒளி என்றால் லேசான தன்மை, ஒளி என்றால் ஜோதி. ஒளினா பாபா எப்போதுமே என்ன சொல்வார்? டபுள் லைட் இல்லையா? ஒரு ஒளி என்ன குறிக்குது அப்படின்னா லேசான தன்மையை குறிக்குது, லைட்னஸ், மிக லேசாக இருத்தல். மற்றொரு ஒளி எதை குறிக்குது அப்படின்னா ஜோதி, பிரகாசத்தை குறிக்குது, அந்த பிரைட்னஸ குறிக்குது இல்லையா? அப்ப பாருங்க, அதாவது ஒளி சொரூபமாகி சென்று கொண்டிருக்கிறோம், நாம் நிமித்தமாக இருக்கிறோம். அவ்யக்த ரூபத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் உதவி கிடைக்கிறது. அப்ப என்ன சார்ட் வைக்கணும்? நான் எவ்வளோ டபுள் லைட்டா இருக்கேன், லேசா இருக்கேனா, பிரகாசமா இருக்கேனா இல்லையா? அப்ப எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் நான் ஒரு கருவி மட்டும்தான், நான் ஒரு கருவி, நான் நிமித்தமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது பாபாவுடைய உதவி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? ரொம்ப பேர்டனா இருக்கும்போது பாபாவோட நினைவு வரவே வராது. ஆனால் நாம் லேசாக இருக்கும்போது, பிரகாசமாக இருக்கும்போது, அவ்யக்த ரூபத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் உதவி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்ப பாபா பார்ட்டிகளோட மீட் பண்றாரு. ஒரு 2 இது இருக்கு. என்ன அப்படின்னா, பாபா கேக்குறாரு, எல்லாரும் நல்லபடியா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அப்பா மட்டும் இல்ல இல்லையா, அப்பா டீச்சர் கூட. சோ டீச்சர் என்ன பண்ணணும்? குழந்தைங்க நல்லா படிக்கிறீங்களா, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா, நீங்க என்ன மார்க் வாங்க போறீங்க, அதையும் பாபா கேட்கணும் இல்லையா? அப்ப பாபா கேக்குறாரு, ஆசிரியராகி நீங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா செஞ்சுட்டு இருக்கீங்களா, எந்த நம்பர் வாங்கணும் அப்படின்னு லட்சியம் வைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. முதல் நம்பரை அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த தேர்ஸ்டே முரளியில பாபா சொல்லி இருந்தாரு, நிறைய குழந்தைங்க நான் 3rd கிளாஸ்ல தான் பாபா பாஸ் ஆவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் உறுதி எடுக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்லி இருந்தாரு. சோ பாபா கேக்குறாரு,
முதல் வகுப்பில் வருவதற்காக என்ன முயற்சி நீங்க வந்து செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. அப்போ முதல் நம்பர்ல நீங்க வரணும் அப்படின்னா விசேஷமான விரதம் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல வரணும்னா ஃபாஸ்டிங் அப்சர்வ் பண்ணும். ஃபாஸ்டிங்னா விரதம். விரதத்தை நான் வந்து எடுக்கணும். என்ன விரதம் பாபா சொல்றாரு? அப்ப விசேஷமாக எந்த மாதிரியான விரதம் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப முதலில் வருவதற்கான விசேஷமான விரதம் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. என்னோட ஸ்பெஷல் விரதம் என்ன? ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற விரதத்தை நான் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருவரின் நினைவு மட்டுமே வர வேண்டும். எப்ப இந்த விரதத்தை நீங்க வந்து இருக்கீங்களோ அப்ப நீங்க முதல்ல வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட்ல வரணும்னா ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபாஸ்டா போகணும் அப்படிங்கிறாரு. அப்ப ஃபாஸ்டிங்னா என்ன? விரதம். என்ன விரதம் இருக்கணும்? ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இரண்டாவது, முயற்சியில் விரைவாக செல்ல வேண்டும். தீவிர முயற்சி செய்யணும். அப்ப இந்த ரெண்டு விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன? முதல் ரேங்க், ஃபர்ஸ்ட் நம்பர் அடைய வைக்குது. இப்ப செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய டைம் படி என்னோட முயற்சி எந்த வேகத்துல போயிட்டு இருக்கு? தீவிரமா போயிட்டு இருக்கா? இரண்டாவது, பாபாவின் நினைவை தவிர வேறு ஏதேனும் நினைவு என்ன டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்ப பாபா சொல்றாரு, யார் எப்பொழுதும் மாயை மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்கள்தான் மகாரதி. மாயை வரவே வராதுன்னு ஒரு நாள் கூட பாபா நமக்கு சொல்லவே இல்லை இல்லையா? மாயை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா என்னோட வேலை என்ன? மாயை மீது வெற்றி அடைவதுதான் என்னுடைய வேலை. அப்ப யார் சதா வெற்றியாளர்களோ பாபா அந்த குழந்தைகளுக்கு மகாரதி அப்படிங்கிற டைட்டில் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ மாயை வந்துடுச்சு, மாயை போகவே மாட்டேங்குது அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நிலைப்படி நாம என்ன ஆயிடணும்னா மாயைக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட வேண்டும். மாயை வந்துடுச்சு, அதை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. மாயைக்கு என்ன பண்ணிடுங்க? சென்ட் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இனிமே மாயையோட சண்டை போடுறது, சின்ன குழந்தைங்க தான் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க, விழுவாங்க. சோ இப்ப இருக்க நிலை ஃபிளையிங் ஸ்டேஜ். ஆத்மா ஏஞ்சலாய் ஃபிளை பண்ணி வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்ப இப்ப என்ன பண்ணணும்? மாயைக்கு விடை கொடுத்து அனுப்பி விடுங்கள். பாபா கேக்குறாரு, தடைகளை அழித்து விடுவதற்கான முழுமையான ஞானம் உள்ளதா அப்படின்னு கேக்குறாரு. தடைகள் வருது இல்லையா? நிறைய அப்டக்கல்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்கு. வெளிப்புற தடைகள் வருது, சன்ஸ்காரங்களோட தடைகள் வருது, கிளைமேட் இயற்கையின் தடைகள் வருது. ஆனா அதை முழுமையா அழிப்பதற்கான ஞானம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதற்கான வழி பாருங்க. பாபா கேள்வி கேட்கிறாரு, சொல்யூஷன் கொடுக்கிறாரு. என்ன பாபா பண்ணணும் அப்படின்னா உடனே பாபா என்ன பண்றாரு? அதற்கான தீர்வை கொடுக்கிறாரு. நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னுலாம் சொல்லல. பாபா என்ன சொல்றாரு? தடைகளை அழிக்கணுமா? நீங்க என்னவாயிடுங்க? சர்வசக்திவானின் குழந்தைகள். மாஸ்டர் சர்வசக்திவான். யோசிச்சு பாருங்க. மாஸ்டர் சர்வசக்திவான்னா எனக்கு முன்னாடி ஏதாவது தடைகள் நிக்க முடியுமா? நான் பலவீனமாக இருந்தால் தானே தடைகள் என் முன்னாடி வரும். நான் சக்திசாலியாக இருந்தா என் முன்னாடி தடைகள் வரவே வராதே. அப்ப எப்பெல்லாம் தடைகள் வருதோ அப்ப நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அதனால பாபா நிறைய ஞானம் கொடுத்திருக்கார். ஞானத்தின் ஆதாரத்தில் தடைகளை அழித்து மூழ்கிய நிலையில் இருங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். ஞானத்தில் மூழ்கி விடுங்கள். அப்ப பாருங்க, ஆனாலும் தடைகள் அழியவே இல்லை அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு? சக்திகளை அடைவதில் குறைபாடு உள்ளது இல்லையா? நான் சர்வசக்திவானா இல்ல, ஏதோ 1 2 3 சக்தி தான் நான் வந்து வச்சிருக்கேன். சோ சக்திகளை அடைவதில் குறைபாடு இருக்கும் பொழுது தடைகள் அழிவது இல்லை. அப்ப பாருங்க, ஞானம் இருக்கு, ஆனா ஞானத்தை நிரப்பிக்கல. ஏன் தடைகள் அழிய மாட்டேங்குது? பாபா ரொம்ப சிம்பிளான, தடைகளை அழிக்கணும்னா நான் சர்வசக்திவான்னு நினைக்கணும், ஞானத்தால தடைகள் அழிக்கணும். அப்ப ஞானம் இருக்கு, ஆனால் ஞானத்தை எனக்குள் நிறைத்து வைத்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு. அப்ப ஞானத்தை நிறைத்து வைத்துக் கொள்வது அப்படின்னா என்ன? ஞானம் கேட்டால் மட்டும் பத்தாது, ஞானத்தை புரிஞ்சுக்கணும். கேக்குற ஒவ்வொரு கருத்துக்களை
புரிஞ்சுக்கணும், அதோட சொரூபமாக ஆயிடணும் இல்லையா? பாபா அன்பு சொரூபமானவர். அன்பு அன்புனா அந்த அன்பு ஆத்மா என்ன பண்ணணும், தனக்குள்ள நிரப்பி வச்சுக்கணும் இல்லையா? அப்போ ஞானம் நிரம்பியவராகணும், சொரூபமாயிடணும். ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்னா புரிதலோடு செய்ய வேண்டும் இல்லையா? ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு காரியம். இந்த அண்டாவை நீங்க தண்ணி எடுத்து ரொப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தண்ணீரால் ஒரு அண்டாவை நிரப்பணும், நான் நிரப்பிக்கிட்டே இருக்கேன், ஆனா நிரம்பவே மாட்டேங்குது. எனக்கு என்ன புரிதல் இல்ல, அந்த அண்டாக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு அப்படிங்கிற புரிதல் இல்லை. சோ அப்படி இருந்தா நான் முழு நாளும் என்னுடைய உழைப்பை கொடுத்தா கூட என்னால வெற்றி அடைய முடியாது. அதே போலதான் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் விதிப்படி புரிதலோட செய்யும் போது அதோட பலன் ஃபெயிலியர் கிடையாது. பாபா சொல்றாரு, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீவிர முயற்சியின் அடையாளம் என்ன அப்படின்னு பாபா சொல்லிட்டார் இல்லையா? அப்ப பாருங்க, கட்டளைப்படி நடக்க வேண்டும். யாருடைய எண்ணம் கூட கட்டளைப்படி நடக்கிறது இல்லையோ, அப்ப அப்படி இருக்கக்கூடாதுங்கிற. எனக்கு தோன்ற மாதிரி நான் நினைக்கிறேன், என் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அப்படிதான் நான் நடக்கிறேன், இல்ல மத்தவங்க சொல்றாங்க அப்படி நடக்கிறேன், அப்படி கிடையாது. தீவிர புருஷார்த்தினா என்ன? பாபா என்னெல்லாம் கட்டளைகள் கொடுத்திருக்காரோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் தான் தீவிர முயற்சியாளர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப சர்வ சக்திவான் தந்தையின் சக்தி நிறைந்த குழந்தைகளுக்கு முன்னால் மாயை கூட தூரத்திலிருந்தே சல்யூட் பண்ணிட்டு போயிடும், சலாம் பண்ணிடும் பாபா சொல்றாரு. அந்த மாதிரி தீவிர முயற்சியாளர்களாயிடணும். மாயை வந்துச்சு, நான் மாயை என்னன்னு தெரிஞ்சுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதுக்கப்புறமா மாயையை என்கிட்ட இருந்து ஓட்டுனேன், அப்படி இருக்க கூடாது. தூரத்துல இருந்து மாயை பார்த்த உடனே அதுக்கு ஃபீல் ஆகணும், ஐயோ இவங்களோட 1000 புஜங்களை கொண்ட பாபா இருக்கார், சர்வசக்திவான் பாபா இருக்கார், இவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு மாயைக்கு தோணி மாயை பக்கத்திலேயே வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. அவர்கள்தான் தீவிர முயற்சியாளர்கள். அதுக்கு பாபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி நம்ம ஹிந்துயிசம்ல நிறைய காஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அதுல வல்லபாச்சாரி அப்படிங்கிற ஒரு இது, அதாவது சர்வசிரேஷ்ட பிராமணர்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தன்னுடைய சீடர்கள் கூட அவர்களை தொட விட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி அப்படி யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க குளிச்சு சுத்தம் பண்ணுவாங்க. அப்ப இங்க குளிக்கிறதுனா கங்கையில போய் குளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பாபா சொல்றாரு, மாயையின் விஷயங்கள், கீழான விஷயங்கள், தீய விஷயங்கள் எதுவுமே உங்களை தொடக்கூடாது அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ஞானத்தால் ஸ்நானம் பண்ணுங்க. என்ன நான் பவித்திரமாக்கிக்கிறதுக்கான மிக அழகான வழிய பாபா என்ன சொல்றார்? ஞான குளியல் போடுங்க. ஞான குளியல் போட போட ஆத்மா பவித்திரமாயிடுது. அதே போல அந்த மாதிரியான சக்தியை உங்களுக்குள்ள தாரணை செய்யுங்க. கீழான விஷயங்கள், மாயையின் விஷயங்கள் உங்க பக்கமே வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ இந்த அழகான முரளியில நெருங்கிய ரத்தினங்கள் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 விஷயத்த பாபா சொல்றாரு. ஒன்று பரிஷ்டா ஸ்வரூபம், இன்னொன்று தேவதா ஸ்வரூபம். இதற்கான பயிற்சியை நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்களோட லட்சியம் எப்படி இருக்கோ அதை போன்ற லட்சணத்தை நீங்க கடைபிடியுங்க. எப்படி உலகத்துல சரீரத்தை விடுறாங்கன்னா தெரியுது, அதே போல இந்த உடல் உணர்வில் இருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்க. எப்படி ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய பொருள் ரொம்ப தெளிவா தெரியுதோ அதே போல என்னோட ஒரு கண்ணுல பரிஷ்டா ஸ்வரூபமும் ஒரு கண்ணுல தேவதா ஸ்வரூபமும் தென்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப எந்த அளவுக்கு அந்த நினைவுல நான் இருப்பேனோ இந்த முயற்சி செய்யக்கூடிய இந்த ஸ்வரூபம் மறைஞ்சிட்டே இருக்கும். இதோட நினைவு இருக்கவே இருக்காது. அதுக்கு பாபா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, எப்படி ஒரு உடையை கழற்றி இன்னொரு உடையை அணிவது, அப்ப அணியும் போது அந்த புது உடை தான் ஞாபகத்துக்கு இருக்குமே ஒழிய பழச நம்ம நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி பரிஷ்டா ட்ரெஸ் போட்டுக்கோங்க, தேவதா ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாபா கனெக்டடா என்ன சொல்றாருன்னா, எப்படி உலகத்துல அவங்க சரீரம் விட போறாங்கன்னா முன்னாடியே அவங்க உயில் எழுதி வச்சிடுறாங்க. சோ உயில் எழுதி வைக்கும் போது அவங்களுக்கு பொறுப்பு இறங்கிருது. அப்பா என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற உணர்வு ஆகுது.
அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, சங்கல்பத்தை கூட பாபா இது உங்களுடையது என்று உயில் எழுதிடுங்க. இந்த சரீர உணர்வை விட்டுடுங்க. அதுலதான் சக்தி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப இதற்கான சார்ட் வையுங்க. டபுள் லைட் ஆயிடுங்க, லேஸ் ஆயிடுங்க, பிரகாசம் ஆயிடுங்க. அப்ப எந்த அளவுக்கு நான் டபுள் லைட்டா இருக்கேனோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், பாபாவோட ஹெல்ப் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வரணும்னா அதற்கான வழி என்ன சொல்றாரு, ஃபாஸ்டா போங்க, ஃபாஸ்டா போங்க, ஃபாஸ்டிங் இருங்க. அப்ப ஃபாஸ்டிங்னா என்ன, ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன, தீவிர முயற்சி. அப்ப தீவிர முயற்சினா மாயையை வெற்றி அடைந்து விட்டேன், மாயை வந்துச்சு, தடைகள் வந்துச்சு, கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணேன், நோ, நான் என்னவாயிடணும், சர்வசக்திவானின் குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான் இல்லையா. அப்ப தடைகளை மாஸ்டர் சர்வசக்திவானோட சொரூபத்துல இருந்து அழிச்சிடணும். ஞானத்தின் புரிதலோடு காரியம் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப மாயை என்ன பண்ணக்கூடாது, நம்மள டச் பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப அழகான எக்ஸாம்பிளோட பாபா அநேக உவமைகளோட இந்த முரளியை நமக்காக சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எல்லாருமே பாபாவினுடைய நெருங்கிய ரத்தினங்கள் தானே. பாபாவுடைய தலையின் கிரீடம், பாபாவுடைய கழுத்தின் மாலை, அப்பேற்பட்ட ரத்தினங்கள். சோ சில நிமிடங்கள் நம்ம யோகா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சிஸ்டர். சோ கமெண்ட்ரி யோகா, நீங்க எங்க இருந்தாலும் ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. இந்த தருணம் எனக்கானது. தந்தையின் ஞான கருத்துகள் நம்மளோட புத்தி தங்க பாத்திரமா இருக்கும்போதான் அதுல தங்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த தருணம் என்னுடைய புத்தியை தந்தையின் தூய்மையின் அலைகளால் பவித்திரமாக்கிக் கொள்ளக்கூடிய நேரம். நான் ஓய்வாக அமைதியாக புத்துணர்வோடு அமர்ந்திருக்கேன். என்னுடைய சுவாசத்தை உணர்கிறேன். அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த அமைதியை உணர்றேன். என்னுடைய மனக்கண்களால் புருவ மத்தியில் பிரகாசமாக, சைத்தன்யமாக, ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் என்னை பார்க்கின்றேன். நான் ஒளி, ஒளி எனும் உணர்வில் இந்த ஸ்தூல தேகம் முற்றிலும் மறந்து விடுகிறது. ஒரு இடத்துல ஒளி ஏத்தி வைக்கும் போது, தீபம் ஏத்தி வைக்கும் போது அந்த இடத்தின் இருள் காணாமல் போவதை போல நான் புருவ மத்தியில் ஆத்ம ஜோதியை, பிரகாசமான சைத்தன்ய தீபத்தை ஏற்றி வைத்துள்ளேன். நான் மிக பிரகாசமான சைத்தன்ய வெண்ணிற ஒளி, மிக லேசான பிரகாசமான ஒளி. ஒளி எனும் உணர்வில் இந்த தேகத்தின் சுமை, தேகத்தின் அடையாளம், தேகத்தின் உருவம், பந்தனம் அனைத்திலிருந்தும் இலகுவாக விலகிக் கொண்டிருக்கின்றேன். இது மறந்து விட்டது. நான் ஒளியாக உள்ளேன். ஒளி ஷரீரத்தில் உள்ளேன். மிக லேசான பொருள், பறந்து கொண்டே இருக்கும். டபுள் லைட் ஃபரிஷ்தா நான் இந்த ஸ்தூல உலகிலிருந்து, உலகின் சப்தங்களிலிருந்து
என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களிலிருந்து பறந்து செல்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தை கடந்து என்னுடைய மனக்கண்கள் எல்லா காட்சிகளையும் கடந்து மேல் நோக்கி பார்க்கின்றது. ஒளி உலகம், ஃபரிஷ்தாக்களின் உலகம், பிரகாசமான வெண்ணிற ஒளி ஃபரிஷ்தா நான். ஃபரிஷ்தா உலகில் உள்ளேன். பிரகாசமான வெண்மேகங்கள் போன்ற வெண்ணிற பிரகாசம் நிறைந்த சூக்ஷ்ம உலகில் ஒளி ஃபரிஷ்தா, டபுள் லைட் ஃபரிஷ்தா நான் உள்ளேன். மிக மிக லேசாக, மிக மிக பிரகாசமாக உள்ளேன். ஃபரிஷ்தாக்களின் ராஜா பிரம்மா பாபா தன் இரு கரங்களையும் விரித்து வா குழந்தாய் என்று அழைக்கிறார். ஒரு சிறு குழந்தையை போல அளவற்ற உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு தந்தைக்கு அருகில் அவரது கரங்களின் அரவணைப்பில் இருப்பதை உணர்கிறேன். அந்த ஆழ்ந்த எல்லையற்ற அன்பு நிறைந்த பரிசுத்தமான அரவணைப்பில் ஒளி ஃபரிஷ்தா நான் மிக மிக பாதுகாப்பாக, சக்திசாலியாக, பரிசுத்தமாக, ஆனந்தமாக இருப்பதை உணர்கிறேன். பாபா தன் சக்தி வாய்ந்த பார்வையால் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய சக்தி நிறைந்த பார்வை. அந்த பார்வை அளவற்ற சக்திகளை, அனைத்து சக்திகளையும் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் பிரகாசமான, லேசான டபுள் லைட் ஃபரிஷ்தா. பாபாவும் நானும் இணைந்து முழு உலகிற்கும் பரமாத்ம சக்தியின் ஒளி கிரணங்களை கொடுக்கின்றோம். முழு உலகமும் பரமாத்ம சக்தியின் ஒளி கிரணங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா, தந்தையோடு இணைந்து உலக நன்மைக்கான காரியம் செய்யும் ஃபரிஷ்தா. தந்தையின் வரங்களின் கரங்கள் என் தலை மீது உள்ளது. குழந்தாய், நான் உள்ளேன். அது அவ்வளோ ஆறுதலையும்
ஆனந்தத்தையும் கொடுக்கின்றது. ஓம் சாந்தி. தேங்க்யூ. Shanti. Thank you, sister.